பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 23/9 23/9 1964 1964 4:30 AM 4:30 AM சாத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். சாத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அம்மா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மீன ராசி. மீன ராசி. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? ராகு தசை எப்படி இருக்கும்னு கேட்கணுமா ஐயா கிட்ட? நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களோட பேசினதுல ரொம்ப ஹாப்பிங்க ஐயா. சரி, அப்பாவுடைய ஜாதகம் கூட கொஞ்சம் நல்ல ஜாதகம்மா. ஓகேங்க ஐயா. லக்னாதிபதியை குரு பார்த்துட்டாலே அது ஒரு வகையில் யோகமான ஜாதகம். லக்னத்தை குரு சனி பார்க்கிறார், லக்னாதிபதியை குரு பார்த்து பௌர்ணமி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா? புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த நல்ல யோக ஜாதகம். சந்திரதசை, சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் மிகப்பெரிய யோகம். இப்போ ராகுதசை சுயபக்தி போய்கிட்டு இருக்கு. 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலே கெடுதல் பண்ண மாட்டார். மிதன ராகு நல்லதுகளை செய்யறதில்லைன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் சந்திர அதியோகத்தில் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறார். இந்த இடத்துல 60 வயசுக்கு பிறகு என்ன நடக்கும்? நோய் இல்லாத வாழ்க்கை, சின்ன சின்ன நோய்கள், கடன் இல்லாத வாழ்க்கை, பிள்ளைங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது. இதுதான் 60 வயசுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு. இதை தவிர வேற என்ன வேணும்? தொழில்முறை ஜோதிடரா இருக்காங்க ஐயா. ஆமாம்மா, இது நல்ல அமைப்புமா. சந்திர அதியோகத்தில் இருந்தாலே புதன் நல்லா இருக்கும். பார்த்த உடனே புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்னு நல்லா தெரியுது. தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறவர் ராகு திசையில் குருபுக்தியிலிருந்து என்ன இரட்டிப்பு வருமானங்கள் வரும். சரிங்கய்யா, ஓகேங்கய்யா. அதான் உங்க வாயால கொஞ்சம் கேட்கணும்னு அப்பா சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கய்யா, இன்னைக்கு கிடைச்சிதுங்கய்யா. கண்டிப்பா. ஏன்னா புதன் வலுத்திருந்தாலே, 2 10ஆம் இடங்களோடு புதன் வலுத்திருந்தாலே பெரிய யோகம். லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக இருக்கிறார் இல்லையா? லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக சந்திர அதியோகத்துல, பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல லக்னத்துல திக்பலமாக இருக்கிறார். ஆக ஏற்கனவே நடந்த ஒரு 23 வருஷம் சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டத்தை அப்பாவுக்கு கொடுத்தே இருக்காது. நல்லாவே தான் இருந்திருக்கும். அதெல்லாம் நான் ஏன்னா பிருகமங்கல யோகத்தில் சுக்கிரன் கூட இருக்கிறார். அதனால பெரிய அளவில் கஷ்டங்களை அனுபவிக்காத ஜாதகம்தான். அதை விட இன்னொன்று, உங்கள் அப்பா கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருப்பார், நேர்மையான பிடிவாதக்காரனாக இருப்பார். ஐயா இதெல்லாம் எனக்கு வேணாம் பண்ணுற மாதிரி ஆளாக இருப்பார். கொஞ்சம் நேர்மையான ஆளாக இருப்பார். அதனால் ராகு திசை 11ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறது. ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலிமையாக இருக்கிறார். ராகுவிற்கு நேரடியாக சனி செவ்வாய் தொடர்புகள் கிடைக்காமல் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கு சுப தொடர்புகளும் இல்லை. அந்த இந்த அமைப்பு சொல்லுவோம்ல, முன்பின் சுவர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, கத்தாரி யோகம்லாம் ராகுவிற்கு எடுக்க வேண்டாம். இந்த அமைப்பில் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பும் லக்னத்தில் திக்பலமாக இருப்பதும், சூரியனும் புதனும் பரிவர்த்தனையாகி அந்த சூரியனை குரு வலுத்து பார்ப்பதும் உங்கள் அப்பா கடைசி வரைக்கும் நல்லா இருப்பார்ன்றதை காட்டுது. ஆயுளும் தீர்க்காயுளாக இருக்கும். கிட்டத்தட்ட 80-86 வயசுக்கு மேலே தான் இருப்பார். ஆகவே நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி.